ஓட சொன்னால் ஓடிட்டே இருந்தீங்கன்னா சொல்லிகிட்டே தான் இருப்பான் யார் ஒருத்தரும். அதுக்கு மேலே தான் அதுக்கு மேலே ஓட முடியாதுங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தணும் இல்லை. அப்போ என்ன நினைப்பாங்க, இன்னும் ஓட முடியும் இன்னும் ஓட முடியும்னு நினச்சிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் பல விஷயத்தை தியாகம் நீங்கள் சாப்பிடாம கூட செஞ்சுட்டீங்க கூட அவனுக்கு கவலை இல்லை. நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா எல்லாமே செஞ்சுட்டு தான் செய்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க யார் ஒருத்தரும். நீங்கள் அவங்ககிட்ட மனுஷனாக நீங்கள் பார்க்கல, இல்லை அதிகாரியை தானே பார்க்குறீங்க. நீங்கள் மனுஷனாக பார்க்க ஆரம்பிச்சோன்னே அவர் மாறிடுவார். அவரை முதல்ல ஏற்றுக்கவே முடியாது. அப்படின்னா நீங்கள் யாருமே மனுஷனாக வாழலை. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் யாரும் மனுஷனாகவே வாழலைன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக பேசினா அவர் ஏற்றுக்க முடியாது. நான் உங்களுடைய மேனேஜர் அப்படி சொல்லுவார். மேனேஜராக மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு மட்டும். எப்படி சார் எல்லாருக்கீங்களா கூட கேட்கக்கூடாது. அதில் கேட்குறேன் சொன்ன வேலையை மட்டும் செய்ய கேட்பாங்க இல்லையா. நீங்கள் மனிதனாகவே இருங்க. வேலை ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் மனிதனாக இருங்க. அந்த மனிதனாக ஆருக்கு தான் உங்கள் உணவு. இப்போது ஒரு நிலையில் அவருக்கு புரியும், அவர் மனுஷனாக மாறுவார். இப்போ வெறும் ஒரு ஆயுதமாக இருக்கிறோம் எல்லாருமே ஆயுதமாக இருக்கும். யாராவது ஆட வைக்கிறாங்க ஓட வைக்கிறாங்க, அது செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஆயுதமாக இருக்கும். நம்ம மனுஷனாக அந்த காரியத்தை செய்யலை. மனுஷ உருவத்தில் இருந்து ஒரு ஆயுதங்களாக வேலை செய்கிறோம். வேற டூல். நம்ம மனிதர்களாக இல்லை. அவன் நம்மளை மனிதனாகவும் பார்க்கல. கார்டு நம்பர் சொல்லி கூப்பிட்றான், இல்லை இருக்கிற ஏரியாவை சொல்லி கூப்பிட்றான், இல்லை நம்பர் சொல்லி வேற ஏதோ டெசிக்னேஷன் சொல்லி என்னை மனிதனாக பார்க்கல. நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அது பார்க்க ஆரம்பிக்கணும். முதல்ல நம்ம உணவை பக்கம் திரும்புங்க. உங்கள் உணவை, நீங்கள் குடிக்கிற நீரை, உங்களுடைய தூக்கத்துக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. வரம்பு நீங்கள் மீற வேண்டி இருந்துச்சுன்னா அதை அவங்க ஏற்படுத்துறாங்க அப்படின்னா வரம்பு மீற முடியாதுன்னு சொல்ல தெரியணும். அதுக்கான உறுதி உங்களுடைய உணவுல இருந்து வரும். இவன் பயம்தான் வரும். நான் என்ன சொன்னாலுமே ஏதாவது ஷார்ட்கட்டு இல்லைன்னா அவனுக்கு எதிராக செய்யறது, இப்படித்தான் ஆலோசனைகள் வரும். இல்லை, நீங்க உணவை இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி முதல்ல உணவின் பக்கம் நீங்க திரும்புங்க. இந்த உணவுல இருந்து எனக்கு நல்லது வரணும். உங்க அதிகாரியை நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்க முடியும் இல்லையா. உங்க அதிகாரியை அவன் மனுஷன் மாறணும். அப்போ அவன் மனுஷனா இருக்கணும். அப்போ முதல்ல நம்ம மனுஷனா மாறுவோம். அவருடைய பலன் நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஒரே நாளில் முடியாது. ஏன்னா நம்ம பல நாள் உருவாக்கி வச்சிருக்கோம். படிப்படியாக வேதம் நமக்கு படிப்படியாக இறக்கப்படுது. அதாவது ஒரு தெளிவு நமக்கு படிப்படியாக தான் கிடைக்குது. நான் ஒன்று செஞ்சு பார்க்குறேன். எப்படி எனக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியாத போது வெறும் ஒரே ஒரு உணவு இல்லை, ஒரு சோறு மட்டும் வச்சுக்கலேன், அது ஒரு உப்பை மட்டும் போட்டு சாப்பிட்றேன். மற்ற ருசி நான் சேர்க்கல. இப்போ எனக்கு அறிவிக்குது எனக்கு என்ன வேணும்னு. அப்படி தொடங்குங்க. ஒவ்வொன்றாவும் எந்த ஒன்றையும் படிப்படியாக தொடங்குங்க. எங்கிட்டையும் தவறு இருக்குன்னு நீங்க உணர்றீங்க இல்லையா, அப்ப அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு மேல இருக்கணும். அந்த பாப்பான் அவனு மனுஷன் தானே. அவனுடைய சூழல் அது சிந்திக்காத வேலை செஞ்சதன் காரணமாக மனுஷனாக இப்ப இல்லை. ஆனா நீங்க மனுஷனாக மாறும்போது அதோடைய ஒரு தாக்கம் அவங்களுக்கு ஏற்படும். அவங்களும் கவனிப்பாங்க. அவங்களே முதல்ல கேட்பாங்க, நீ எதுக்கு உனக்கு கீழே உனக்கு அப்படி சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியுது. அப்ப அங்கேயும் உணர்த்தப்படும். அவங்களுக்கு கீழே அவன் சப்போர்ட் பண்றாங்க, நான் சப்போர்ட் பண்ணமுல அப்படின்னு என்ன வரணும். மனிதராக பேசுவோம். டெசிக்னேஷன் வச்சு பேச வேண்டாம். டெசிக்னேஷன் வேலை செய்யறதுக்காக நம்ம மனுஷர்களாக இருந்து ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிக்கும். படிப்படியாக தான் நிகழும். பலன் தெரிய ஆரம்பிக்கும் போது அது எவ்வளவு வேகமா வளருது நீங்க பார்க்கலாம்.